இந்தியா சுதந்திரம் வாங்குற வரைக்கும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து எவ்வளவோ போராட்டம் செஞ்சாரு. ஆனா அவங்க உயிரோட தான் வச்சிருந்தாங்க. ஆனா அவங்க சுதந்திரம் அடைஞ்சு நம்மகிட்ட காந்தியை உயிரோட கொடுத்துட்டு போய் 165 நாள்ல கொண்டு போட்டாங்க. கொன்னது எதுக்கு? மதவெறியோட கொன்னாங்க. மதவெறினா இந்து மதவெறி, இந்துத்துவ மதவெறி. காந்தி ஒரு தானா இறந்துட்டார் அப்படின்னு தான் கொண்டு வருவாங்க. ஆனால் காந்தி உண்மையாலுமே படுகொலை செய்யப்பட்டார். இந்துத்துவ வெறியினால் படுகொலை செய்யப்பட்டார். அதுதான் உண்மை. காந்தி ஜெயந்தி அப்படின்னு சொல்லி இந்தியாவின் பிரதமர், அவங்க பாஷையில சொன்ன பாரதத்தின் பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மகாத்மா காந்தியின் பாதையை தொடர்ந்து பின்பற்றுவோம் அப்படின்னு இருக்காரு. காலக்கொடுமை பாருங்க. காந்தியை யார் கொலை செய்தார்களோ அந்த கொலை செய்த இயக்கத்தை நேத்து கொண்டாடிட்டு அது சம்பந்தமா ஒரு நாணயம் வெளியிட்டு இருக்காரு, 100 ரூபாய் நாணயம். நேத்து அவங்களுக்கு ஒரு ஓட்டு, இன்னைக்கு இவங்களுக்கு ஒரு ஓட்டு. இந்த பித்தலாட்டம் இது உண்மையாலுமே காந்தியை பின்பற்றுவாங்களா அல்லது சொல்லில் மட்டும் காந்தியை பின்பற்றி கொண்டு செயலில் கோட்சேவை பின்பற்றுவார்களா அப்படிங்கறத பத்தி எப்படி பின்பற்றிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் இவங்க, அதை பத்தி கொஞ்சம் விரிவா இன்னைக்கு பேசுவோம். காந்தி ஜெயந்தி யாரு வேணாலும் கொண்டாடலாம், பண்ணலாம். ஆனா RSS சிந்தனை கொண்டவர்கள், RSS தான் ஒரு உயர்ந்த சித்தாந்தம் கொண்டது அப்படின்னு சொல்லி பேசுறவங்க காந்தியை கொண்டாடுவது ரொம்ப என்ன சொல்றது, காமெடின்னு சொல்றதா அல்லது பித்தலாட்டம் சொல்றதா? இப்ப நீங்க நம்ம வீட்டுல யாராவது, நம்ம ஊர்ல எல்லாம் சில இடங்கள்ல இப்ப செய்தியில எல்லாம் பார்த்திருப்போம், இவனே அவன் வீட்டுக்கு தீ வச்சுக்குவான், இவனே அவன் பைக்குக்கு தீ வச்சுக்குவான், வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு, அல்லது இவனே ஏதாவது ஒண்ணு பொருளை திருடிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இவனும் சேர்ந்து தேடுவான், இவனும் சேர்ந்து காணவில்லைன்னு இவனும் போலீஸ்காரன் கூடவே சேர்ந்து தேடுவான். அந்த மாதிரி இருக்கு. இவங்க காந்தி ஜெயந்தி கொண்டாடுறது, காந்தியை ஃபாலோ பண்றேன்னு சொல்றதெல்லாம் அப்படிப்பட்டதுதான். எனக்கு தெரிஞ்சு RSS செயல்களை பார்த்துதான் இன்னைக்கு இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் பலர் இப்ப அப்படிதான் பண்ணிட்டு கடைசியில போலீஸ் கண்டுபிடிச்சிருவான். ஏண்டா நீயே தாண்டா பொண்டாட்டியை கொலை பண்ணியிருக்கிற, நீயே தாண்டா இந்த பைக்குக்கு தீ வச்சிருக்கிற, CCTV கேமராவோட தெரியுது அப்படின்னா அது பாத்துட்டீங்கன்னா அது ஏதாவது பொறுப்பு போடுவாங்க, கொஞ்சம் நம்மளையெல்லாம் பரவாயில்ல பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன், வேற ஒன்றும் இல்லை அப்படிம்பாங்க. அப்படிதான் இவங்களுடைய செயல்கள் எல்லாம். சரி, நேத்து RSS 100 விழான்னு சொல்லி ஒரு நாணயம் வெளியிட்டீங்களே, அந்த நாணயத்துல ஒரு பக்கத்துல உங்க பாரத மாதா இவங்களை எல்லாம் போட்டிருக்கீங்க, ஓகே. இன்னொரு பக்கத்துல RSS புகழ் இந்தியாவிலேயே ஒன்னே ஒண்ணுதான், அந்த காந்தியை கோட்சே கொலை பண்ற மாதிரி அதை ஒரு பக்கம் நாணயத்துல போட்டிருந்தீங்கன்னா இன்னும் அந்த நாணயத்துக்கு பொருத்தமா இருந்திருக்கும், உங்களுடைய நாணயத்துக்கும் அது சரியா இருந்திருக்கும். பண்ணிருக்கலாம்ல. நீங்க இவங்க எல்லாமே சொல்லில் இருப்பது போல செயலில் இருக்காது. செயலில் இவர்களுடைய சித்தாந்தம் என்னைக்குமே வேறதான். காந்தியை யாரு கொலை பண்ணனா, காந்தி கொலை பண்ணிட்டு உண்மையை ஒத்துக்கிட்டாங்களா, அல்லது அந்த கொலை பண்ணனதுக்கு அப்புறம் என்னென்ன பித்தலாட்டம் பண்ணாங்க, கொலை எதுக்கு பண்ணனாங்க அப்படின்னு பார்த்தா, காந்தி கொலை செய்யறதுக்கு 53 நாளைக்கு முன்னாடி அவர் பேசுறாரு. அதாவது பாகிஸ்தானுக்கு 75 கோடி நம்ம தரணும், 20 கோடி தான் கொடுத்துருக்கோம், நம்ம ஒப்புக்கொண்டதன்படி மீதி 55 கோடியே விரைவில் தரணும் அப்படிங்கிறாரு. அது ஒரு கோரிக்கை. இன்னொரு கோரிக்கை, 1176 மசூதிகளை இந்துக்கள் கைப்பற்றி தன் வசம் வைத்துள்ளார்கள், அதிலிருந்து இந்துக்கள் வெளியேறணும். இந்த மாதிரி கோரிக்கைகளை தான் வைக்கிறார். அதாவது மதச்சார்பற்ற நாடா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறாரு. இந்தியா சுதந்திரம் வாங்குற வரைக்கும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து எவ்வளவோ போராட்டம் செஞ்சாரு. ஆனா அவங்க உயிரோட தான் வச்சிருந்தாங்க. ஆனா அவங்க சுதந்திரம் அடைஞ்சு நம்மகிட்ட காந்தியை உயிரோட கொடுத்துட்டு போய் 165 நாள்ல கொண்டு போட்டாங்க. கொன்னது எதுக்கு? மதவெறியோட கொன்னாங்க. மதவெறினா இந்து மதவெறி, இந்துத்துவ மதவெறி. RSS தான் கொன்னாங்க. கொன்னுட்டு அதுலயாவது ஒரு நேர்மை இருந்துச்சான்னா கிடையாது. கொன்னுட்டு அதை முஸ்லீம் மேல பழிபோட பார்த்தாங்க. அதுக்கான எல்லா வேலையிலையும் செஞ்சாங்க. அகில இந்திய வானொலி நிலையத்துக்கு முன்னாடி போய் கொன்ன சில நிமிடங்கள்லயே அங்க போய் இந்த மாதிரி காந்தியை ஒரு முஸ்லீம் கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்க சொல்லி இருந்தாங்க. ஆனா அவங்க உடனே செய்தியை சொல்லாம அதை உரிய முறையில் விசாரிச்சு உண்மை என்னன்னு தெரிஞ்சு அவங்க இல்ல காந்தியை ஒரு இந்து கொன்று விட்டான் அப்படின்னு தான் சொன்னாங்க.
இந்த இந்துங்கிறது இந்துத்துவ வெறியன் நாதுராம் கோட்சே தான். அப்ப கொலை பண்ணிட்டு அதை ஒரு கலவரமாக்க நினைச்ச இந்த கும்பல் இன்னைக்கு காந்தி ஜெயந்தி கொண்டாடுவது எவ்வளவு வேடிக்கையானது நினைச்சு பாருங்க. அதே போல இவன் பாருங்க, அதாவது நாதுராம் கோட்சே எங்கால் இல்ல, RSS இல்ல அப்படிம்பாங்க. ஆனா அவங்க அண்ணன் கோபால் கோட்சே சொல்றாரு, இவங்க ஏன் பயந்தாங்காளிகளா இருக்காங்க, இவங்க ஏன் இப்படி பயப்படுறாங்க, நாங்க பிறந்ததே எங்க குடும்பம் வந்து RSS தான், நாங்க வளர்ந்தது RSS தான் அப்படின்னு ஒரு வெளிப்படையா ஃப்ரண்ட்லைன் அந்த இதற்கு பேட்டி கொடுத்திருக்காரு இருக்கு. ஆனா இவங்க வந்து இல்லவே இல்லை. அவங்க எப்பவுமே எந்த தப்பு ஏதாவது ஒண்ணு நடந்து முடிஞ்சது இவர் RSS இல்லை, இவர் எங்கள் அமைப்பு இல்லை அப்படின்னு உடனே சொல்லிடுவாங்க. அதை ஃபர்ஸ்டே ரெடியா வச்சிருப்பாங்க. அந்த அசம்பாவிதம் நடந்ததும் தப்பிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்வாங்க. இவங்க காந்தி ஜெயந்தி கொண்டாடுறதுதான் வந்து இங்க இருக்கிறது. நீங்க இப்ப காந்தி எப்படி இறந்தாரு? அதாவது கள்ளுத்தடிக்கு விட்டு கீழே விழுந்து செத்துட்டாரா, கொரோனா வந்து செத்துட்டாரா, இல்ல ஏதாவது முடியாம காய்ச்சல் ஏதாவது மலேரியா அந்த மாதிரி ஏதாவது வந்து செத்துட்டாரா? காந்தி நினைவு நாள் கொஞ்சம் ஒரு சில வருடங்களுக்கு முன்னால காந்தி எப்படி இறந்தான்னு சொல்லி போட்டு இவன் ஒரு கேள்வியே கேட்டிருந்தானுங்க, தற்கொலை செய்து கொண்டாரு அப்படிங்கிற மாதிரி. இன்னும் ஒரு சில வருடங்கள்ல கழிச்சு உண்மையாலுமே காந்தி வந்து ஒரு தானா இறந்துட்டார் அப்படின்னு தான் கொண்டு வருவாங்க. ஆனால் காந்தி உண்மையாலுமே படுகொலை செய்யப்பட்டார், இந்துத்துவ வெறியினால் படுகொலை செய்யப்பட்டார். அதுதான் உண்மை. அத வந்து நம்ம வந்து அழுத்தமா தீவிரமா எடுத்து சொல்லணும். இப்பெல்லாம் வந்து காந்தியை வந்து இப்ப நம்ம காவல்துறையிலே பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, காந்தி படுகொலை நாள் ஏதாவது நிகழ்ச்சி நடத்தினா ஐயோ காந்தி படுகொலை நாள்னு போடாதீங்க அப்படின்னா இவன் ஏதோ பதறாங்க. நீங்க வந்து கோட்சேன்னு சொல்லாதீங்க, நீங்க இதுல மதத்தை தொடர்பு படுத்தாதீங்க, கொலை பண்ணதே மதவெறியால தானே கொலை பண்ணாங்க. காந்தியை இவர் வந்து மோடி பின்பற்றுவதாகவே இருக்கட்டும். காந்தி வந்து வர்ணாசிரமத்தை பாதுகாக்க வேண்டும்லாம் அவர் ஃபர்ஸ்ட், அதாவது சாவதற்கு முன்னால் இருந்த காந்தி, RSSக்கு பிடித்த காந்தி, அவர் வந்து பெங்களூர்லயே ஒரு முறை வந்து வர்ணாசிரம தர்மத்தை எல்லாம் பாதுகாக்கணும், அது பாதுகாத்துனாதான் இந்தியாவுக்கு வந்து நல்லது அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காரு. அதை கடுமையாக பெரியார் கண்டித்து பேசியுள்ளார். அந்த காந்தியத்தை இவங்க வந்து பின்பற்றணும்னு சொல்ல வர்றாரு மோடி, வேற ஒண்ணும் இல்லை. நம்ம பொதுவா நினைச்ச கூடாது. ஆனா சாகும் காலங்களில் பேசிய காந்தி இருக்காருல்ல, அவர் மதசார்பின்மையை வலியுறுத்திய காந்தி. அந்த காந்தியை உண்மையாலுமே நம்மளாம் ஃபாலோ பண்ணணும். ஆனா மோடி அதை ஒருவேளை மோடி தெரியாம சாகும்போது இருந்த காந்தியினுடைய சித்தாந்தத்தை பின்பற்றினால் மோடிக்கே வந்து காந்தி நிலைமை தான். ஏன்னா அந்த கோட்சே அப்படிங்கிறவர் வந்து வெறும் அந்த ஒரு கோட்சேவை எதிர்ப்பதாலோ அந்த ஒரு கோட்சே கொலைகாரன் என்று பேசிவிட்டு செல்வதால் எல்லாம் முடிஞ்சிடாது. கோட்சே என்ற சிந்தனை அன்னைக்கு இருக்குது, இப்பவும் இருக்கு. நீங்க இப்ப வரைக்குமே வந்து அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறவங்க 2007 நவம்பர் 15 ஹிமானி சாவர்கர் அப்படிங்கிறவங்க அவங்க குடும்பத்துல ஒருத்தங்க தான், கோபால் கோட்சே உடைய ஒரு உறவினர் தான். அவங்க வந்து அகண்ட பாரதத்தை வந்து அந்த படத்தை வச்சு அவங்க வந்து உறுதிமொழி ஏற்று வணங்கினாங்க. அப்ப வந்து 2007 வந்து வரைக்கும் இந்த எண்ணம் இருக்கு, அகண்ட பாரதத்தை கண்டிப்பா நாங்க அடைவோம். அவங்க கிட்ட அன்னைக்கு பேட்டி எடுத்தவங்க கூட அவங்க வீட்டில் இப்போதும் அகண்ட பாரத படத்தை வைத்து கீழே வந்து அந்த வாசகங்களோட அகண்ட பாரதத்தை அடைந்தே தீர்வோங்கிற வாசகத்தோட இருக்கு அப்படின்னு அவரு அந்த பத்திரிகையில எழுதியிருக்காரு. இப்ப நீங்க அத்வானி தான் சொல்லுவாரு அவர் வந்து RSSக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு. ஆனா அவங்க சம்பந்தத்தோட தான் இருக்காங்க. இன்னும் இவங்க வந்து கொலைகாரர்கள் இவங்க தான் கொலை செஞ்சாங்கிறதுக்கு ஜனவரி 30 கொலை பண்றாங்க காந்திய. ஆனா நீங்க வந்து ஜனவரி 12 இவன் வந்து இன்சூரன்ஸ்ல பணம் போடுறான். ஜனவரி 14 நாராயண் ஆப்தே அவரும் இன்சூரன்ஸ்ல பணம் போடுறாரு. அதாவது கொலை பண்ணி ஒருவேளை நம்ம சிக்கிட்டா நம்மளை கொன்னுட்டா கூட நம்ம குடும்பத்துக்கு போக வேண்டிய பணம் போயிடணும். அவர் ஒரு 2000, இவர் ஒரு 3000, மொத்தம் 5000 ரூபாய் போடுறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு சதித்திட்டத்தோட இந்த கொலை பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து RSSையும் பிஜேபியையும் வந்து இது இந்தியாவுக்காக உள்ளது, தேசத்திற்காக உள்ளது, தேச ஒற்றுமைக்காக உள்ளதுன்னு நம்புற இந்த சூத்திர அடிமைகள்
அதுக்கு அது வந்து உண்மைன்னு நம்பிட்டு இந்து பற்றோட போறாங்களே, அந்த ஒரு கவுண்டரோ செட்டியாரோ நாடாரோ இவங்களும் இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, தமிழர்கள் எவ்வளவு பேர், உழைக்கும் மக்கள். நீங்க யாராவது ஒருத்தங்க இது போல இன்சூரன்ஸ் போட்டு நீங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? ஜெயிலுக்கு போக போறீங்கன்னு வைங்க, ஏதோ ஒரு கலவரம் நடக்க போகுது, நம்ம ஜெயிலுக்கு போயிட்டா கூட நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்களா? இந்த புத்தியால நமக்கு வருமா? நம்ம போய் அடிபட்டு சாகறக்கும் நாசமா போறதுக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுவோம். ஆனா இந்த புத்தி, இந்த பார்ப்பன புத்தி ஒரு கொலை செய்யறதுக்கு முன்னாடி எவ்வளவு திட்டமிடலோட செஞ்சிருக்காங்க. இது எல்லாமே ஆதாரம் இப்ப வரைக்கும் இருக்கு. ஒரு பெண் சாமியார் காந்தியை வந்து சுடுவது போல அவங்க வந்து போட்டோ வெளியே வந்து செய்திகள் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இப்ப வரைக்கும் அதாவது அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, காந்தியை போன்ற சிந்தனை கொண்டவர்களுக்கு, மதச்சார்பற்ற சிந்தனை கொண்டவர்களுக்கு இப்படிதான் அவங்களை கொல்லணும்னு அவங்க சொல்ல வர்றாங்க. அந்த பெண் சாமியார் இன்னைக்கு வரைக்கும் அந்த சிந்தனையோட தான் இருக்காங்க. வீர சவர்கருடைய உதவியாளரா இருந்தவர், அவர் வந்து கடைசியில அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து சில ஆதாரங்கள் கொடுத்திருக்காரு. நீங்க வந்து ஜனவரி 12 வரைக்கும் வந்து 13 வரைக்கும் அந்த குறிப்பிட்ட கொலை செய்யறதுக்கு முன்னாடி சில தேதிகளுக்கு முன்னாடி வரைக்கும் நாதுராம் கோட்சே போன்றவங்க வீர சவர்கரை வந்து சந்திச்சுட்டு தான் போனாங்க. அவங்களுடைய இதழ்கள், அவங்களுடைய பணிகளுக்கு அவரு பணம் அன்னைக்கே 15,000 அந்த மாதிரி பணம் கொடுத்திருக்காரு. அவங்க சொல்லியிருக்காங்க. இவ்வளவு சதி திட்டங்களையும் செஞ்சு இந்த சதிகார கூட்டம், இந்த கொலைகார கூட்டம், மதவெறி கொண்ட கூட்டம் மறுபடியும் வந்து காந்தி பாவம் செத்து போயிட்டார். பாவம் அவருக்கு வந்து நம்ம வந்து உறுதிமொழி செலுத்துவோம், வீரவணக்கம் செலுத்துவோம். காந்தி ஜெயந்திங்கிறது என்ன? இது நாடகம் இல்லையா? இது யாரை ஏமாத்துவதற்கு? குறிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம வந்து இவங்க யாரு, இவங்க எப்படிப்பட்ட மதவெறியர்கள் அப்படிங்கிறதை நம்ம வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு அதில் விழிப்பா இருக்கணும். இல்லைன்னா இந்த பாதிப்புகள் தொடர்ந்து நீடிச்சுட்டே தான் இருக்கும். நீங்க இப்ப கூட நம்ம வந்து இதை பத்தி நம்ம பேசும்போது, அதாவது தமிழ்நாட்டில் குறிப்பா தமிழ்நாடு அரசு இந்த காந்தி பிறந்த நாளிலாவது, இந்த காந்தி ஜெயந்தி நாளிலாவது தமிழ்நாட்டின் அரசு பள்ளி வளாகங்களில், மைதானங்களில் RSS சாக்கா பயிற்சி இன்னும் பல இடங்கள்ல நடத்திட்டு இருக்கு. நானே வந்து சின்ன வயசுல RSS சாக்காவுக்கு எங்க ஊரோட அரசு பள்ளியில நான் சாக்கா பயிற்சிக்கு போயிருக்கேன். இப்படி இன்னும் பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. இந்த காந்தி பிறந்த நாளில் தமிழ்நாடு அரசு பெரியார் வழியில், அண்ணா வழியில் நடத்துகின்ற இந்த திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டில் எந்த ஒரு பொது இடங்களிலும் அரசு பள்ளி வளாகங்களில் சாக்கா பயிற்சி நடத்த தடை செய்ய வேண்டும். தெரியாமல் சாக்கா பயிற்சி யாராவது நடத்தினால் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியருக்கும் அந்த பள்ளியின் பொறுப்பாளர் யாரோ அல்லது அந்த 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 பகுதியின் காவல் ஆய்வாளர் அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கணும். எங்கேயுமே RSS சாக்கா பயிற்சி அரசு பள்ளியில் நடக்கக்கூடாது. நம்ம மதச்சார்பின்மையை போற்றுவதுதான் நம்ம தமிழ்நாட்டின் அடையாளம். வேற மாநிலத்திலையும் நடக்கக்கூடாதுங்கிறத நம்ம நோக்கம். குறிப்பாக இந்த தமிழ்நாட்டிலாவது இந்த RSS வேரோடு பிடுங்கி எறியப்பட வேண்டும். அந்த RSS சாக்கா பயிற்சியை, மதவெறி பயிற்சியை, சிலரெல்லாம் சொல்லுவாங்க சாக்கா அப்படிங்கிறது நல்லதுங்க, உடற்பயிற்சிங்க, என் பையன் டெய்லி சாக்காக்கு போயிடுறானுங்க, நல்ல சாக்கா இதுல பயிற்சி எடுத்துட்டு வரானுங்க, ஒழுக்கமெல்லாம் வருதுங்கம்மாங்க. கிடையாது. சாக்காவை பற்றி அவங்க குருஜி கோல்வால்கர் சொல்றாரு. ஒரு பெரிய பணக்காரர் மாலை நேரத்தில் ஒரு பூங்கா அருகே போகிறார். அங்கே ஒரு மயில் இருக்கிறது. அந்த மயில் தோகை விரித்து ஆடுகிறது. அதை பார்த்த அந்த பணக்காரர், சே இந்த மயில் டெய்லியும் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மயிலுக்கு ஒரு ஒரு சாப்பிடுவதற்கு ஒரு தீனி வச்சு அந்த தீனியில அபின் வைக்கிறார், போதை பொருள். அதை அந்த மயில் சாப்பிடுது. சாப்பிட்டு அடுத்த நாளும் மயில் வருது. இவர் அந்த போதை பொருள்ல அந்த அபினை அங்க வைக்கிறாரு, சாப்பிடுது. இப்படி சில நாட்கள் தொடர்ந்து வைக்கிறார், தொடர்ந்து சாப்பிடுது. அதுக்கப்புறம் அவர் அந்த போதை பொருள் அபினை வைக்காமையே மயில் டெய்லியும் தானா வர்றதுக்கு பழக்கப்பட்டுருச்சு. அப்படித்தான் இந்த சாக்கா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. பஞ்சாப்தார் ஸ்டோன்ல சொல்றாரு. அந்த போதைக்கு, அந்த மத போதைக்கு, அந்த மதவெறி போதைக்கு, இந்துத்துவ வெறிக்கு நம் குழந்தைகள் ஒரு நாளும் பாழாய்விடக் கூடாது.
பாலாகி நாதுராம் கோட்சே போன்று கொலைகாரர்கள் ஆகிவிடக்கூடாது. அதை தடுக்க வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டின் எந்த அரசு பள்ளி சார்ந்து பொது மைதானங்கள் எதுலையும் இந்த RSS சாக்கா பயிற்சி, அந்த RSS பாடல்கள் அது சம்பந்தமா எந்த நடவடிக்கையும் அனுமதிக்க கூடாது. அதை செய்கிறவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை தெரிந்தும் தெரியாதது போல் இருக்கின்ற அதிகாரிகள் மீது குறிப்பா நடவடிக்கை எடுக்கணும். இதைத்தான் இந்த காந்தி பிறந்த நாளில் ஒரு பெரியார் தொண்டனாக இதை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.